ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய ரஷ்மி ரத்தி அதில் சரித்திர சித்திரன் அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பரில் 4th ரோமன் லெட்டரில் இந்த கொஷின் வரும். ஆக்சுவலாக வந்து இதில் 4 வரும், இதில் வந்து 4 வரும். மொத்தமாக இதில் 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இந்த 4 மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அது 15 மார்க் கொஷின் வரும். இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வரும். ஸோ அப்போ நீங்கள் இதில் 4ம் படிச்சிட்டிங்கன்னா, இதை விட்டுட்டு இது 4ம் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸாமில் வந்து எழுத முடியும். ஸோ இந்த 4ல் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கர்ணனுடைய சரித்திர சித்திரன் அதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ரஷ்மி மிர்த்தி கே ஆதார் பர் சரித்திர சித்திரன் कीजिए. ரஷ்மி ரத்தி அடிப்படையில் நீங்கள் கர்ணன் அவர்களுடைய அந்த சரித்திர சித்திரனை நீங்கள் எழுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு லெசனும் புரிகிற விதமாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். கர்ண் प्रस्तावना मुन्नुரை. रश्मि रति राष्ट्रकवि दिनकर का लिखा खंड काव्य है. அப்படின்றது தினகர் ஜி அவர்களால் எழுதப்பட்ட கண்டு காவியம் ஒரு சிறு பகுதி தான். ஏன்னா இது வந்து மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த கதைகள் தான். அதில் இருக்கக்கூடிய ஒரு கண்டு காவியம், ஒரு சிறு பகுதி தான் இந்த ரஷமிர்த்தி. யஹ் கர்ண கி மகான்தா சித் கர்த்தா ஹை. இது கர்ணனுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்துகிறது, சொல்கிறது. यह भाष के கர்ணபாரம் நாட்டக் சே பிரபாவித்து ஹோக்கர் லிக்கா கயா ஹை. இது வந்து பாஷ் அவர்களினுடைய கர்ணபாரம் அப்படின்ற அந்த நாடகத்தினுடைய தாக்கத்தால், பிரபாவித் அப்படின்னா அதனுடைய ஒரு தாக்கத்தால் எழுதப்பட்ட ஒரு கதை தான் இது. ஆகே கர்ணுக்கா சரித்திர சித்திரன் தியா ஜாத்தாகே. ஸோ இப்போ நம்ம கர்ணனுடைய சரித்திர சித்திரன் பார்க்கலாம். அபேக்ஷித் அதாவது புறக்கணிப்பு. ஒவ்வொரு இடங்களையும் வந்து எப்படி வந்து அவர் புறக்கணிக்கப்படுகிறார் அவருடைய வாழ்க்கையில். கர்ணு குந்திகா புத்திரிகை. கர்ணு வந்து குந்தி அவர்களுடைய மகன் தான். பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவனுடைய அம்மாவான குந்தி அவனுடைய இன்னொரு மகன் தான் இந்த கர்ணன். மகர் சந்தர்புக்கே காரன் வகு ரத் சார்த்திகே கர் பல்தாகை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அவர் வந்து ஒரு இரத்த சாரதி தேரோட்டியினுடைய மகனாக அவருடைய வீட்டில் பல்தாகை வளர்கிறார். வகு ரங்கு ஷாலாமே அர்ஜுன் கோ லல்கார்த்தாகை. அவர் வந்து அந்த குருகுலத்தில் வந்து அங்கே வந்து எல்லாரும் போட்டியிடுவாங்க. எல்லாரும் வந்து அங்கே மக்கள் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க, யார் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அர்ஜுனனை வந்து சவால் விடுகிறார். அர்ஜுனை வந்து ஒரு போட்டிக்காக அழைக்கிறார். தப்பு கிருபாச்சாரிய ஜாதிக்கு நாம் பர் உஸ்கா அப்பமான் கர்த்தேகே. அப்போ வந்து கிருபாச்சாரியர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஜாதியினுடைய பெயரை சொல்லி கர்ணன் அவர்களை வந்து அவமானப்படுத்துகிறார். உன்ன மாதிரி வந்து கீழ் மகனோட வந்து அர்ஜுனன் போட்டி போட மாட்டார் அப்படின்னு சொல்லி கர்ணனை வந்து கஷ்டப்படுத்துவார், அவமானப்படுத்துகிறாரு. பரசுராம் கர்ணுக்கோ பிராமண சமஜ்கர் தனுர் வித்யா சிக்காத்தேகே. பரசுராம் அவர்கள் வந்து கர்ணன் வந்து ஒரு பிராமண பையன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவர் வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கீழ் குளத்தில் பிறந்தா அந்த மாதிரிலாம் சொல்லாமல், அதை காட்டிக்காமல் இவர் வந்து அங்கே வந்து கிருபாச்சாரியர்கிட்ட கற்றுக்கொள்வார், பரசுராம்கிட்ட. அப்போ வந்து அவர் வந்து பிராமணர்னு நினச்சி இவருக்கு வந்து தனு வித்யாவை கற்றுக் கொடுக்குறாரு. जब उनको पता चलता है कि वह ब्राह्मण नहीं है तब उसे शाप देते हैं. அவருக்கு வந்து பரசுராம் அவர்களுக்கு தெரிய வருது, கர்ணன் வந்து பத்தா சல்தா ஹை தெரிய வருது என்னன்னா பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது கர்ணன் அவர்கள் அப்படின்னு தெரிய வருது. ஸோ வந்து அவர் சாபம் கொடுத்து விடுகிறார். இஸ் தர ஹர் கஹி உஸ்கி அபேட்சகி ஜாத்தி ஹே. இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு டைமும் வந்து அவர் வந்து புறக்கணிக்கப்படுகிறார். அவருக்கு திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் புறக்கணிக்கப்படுகிறார். இஸ்ஸே வஹ் ஹமேஷா வேதனா போக்தாகை. இதனால் வந்து அவர் ஒவ்வொரு முறையும் வந்து எல்லா டைமும் ஹமேஷா எப்போவுமே வந்து வேதனையை அனுபவித்து வருகிறார், துன்பத்தை கஷ்டத்தை அனுபவித்து வருகிறார். குரு பக்த். குருக்கு எப்படி வந்து ஒரு சரியான ஒரு சிஷ்யனாக இருக்கிறார், அவரிடம் எப்படி பக்தி கொண்டு இருக்கிறார். பரசுராம் ஏக் தின் கர்ண கி கோதி மே
சிர் ரக்குக்கர் சோத்தேகே. பரசுராம் அவர்கள்கிட்ட வந்து கற்றுக்கொண்டு இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா தனுர்வித்யா. அந்த சமயத்தில் ஒரு முறை வந்து பரசுராம் அவர்கள் வந்து கர்ணனுடைய கோதி அப்படின்னா மடியில் வந்து தலை வைத்து படுத்து கொண்டிருக்கிறார். தப் ஏக் விஷ் கீடா ஆக்கர் உஸ்கி சாத்தி பர் சேத் லகாத்தாக. அப்போ வந்து ஒரு விஷ தேல் வந்து உஸ்கி சாத்தி கர்ணன் அவர்களுடைய மார்பை வந்து துளைத்து விடுகிறது. சேத் அப்படின்னா துளைத்து விடுகிறது. குரு கி நீந்து ந டூட்டே யஹ் சோச்சுக்கர் கர்ண பீடாக்கோ செஹன் கர்த்தாகே. குருவினுடைய நீந்த் அப்படின்னா தூக்கம், தூக்கத்தை டூட்டே அப்படின்னா கலைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நினைத்து கொண்டு கர்ணன் வந்து அந்த பீடா அப்படின்னா வலியை வந்து சகன் அப்படின்னா பொறுத்து கொள்கிறார். ஸோ குருவனுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தேல் வந்து கடிச்சா கூட அதை வந்து பொறுத்துக்கிட்டு அந்த வலியை பொறுத்துட்டு அவர் இருக்காரு. அதுவே தான் அவருக்கு வந்து ஒரு பேக் ஃபயராக அமையும். அதனால தான் வந்து அவர் வந்து நீ வந்து பிராமணர் கிடையாது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாபம் கொடுப்பாரு. ஓகே, அது அப்படி வந்து அவர் குரு பக்தியுடன் இருந்தார். தான்வீர் அதாவது தானம் செய்யக்கூடிய கொடை வள்ளலாக எப்படி இருந்தார், கர்ணன் மாதிரி கொடை வள்ளலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். கர்ணு ஹர் துக்கி கா துக்கு தூர் கர்த்தாகே. கர்ணன் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய யார் கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களுடைய கஷ்டத்தை விளக்கணும், அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர். வஹ் மாங்னே வாழுங்கோ உன்கி இச்சித்து வஸ்து தேத்தாகே. அவர் வந்து கேட்பவர்களுக்கு அவங்க வந்து என்ன கேட்குறாங்களோ உன்கி இச்சித்து அவங்களுடைய என்ன விருப்பமோ அவங்க என்ன பொருளை கேட்குறாங்களோ அதை வழங்கக்கூடியவர். வஹு தோனோ ஹாத் சே தான் தேத்தாகே. அவர் வந்து இரு கைகளாலும் அள்ளி வழங்கக்கூடியவர். இந்திர அர்ஜுன்கோ பச்சானே கேலியே கர்ணுக்கோ கம்சோர் பனானா சாகத்தாகே. இந்திரர் வந்து அர்ஜுனை வந்து பச்சானே கேலியை காப்பாற்றுவதற்காக கர்ணுக்கோ கம்சோர் கர்ணனை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாரு. வஹு கரி பிராமணுக்கே ரூப்புமே கர்ணுக்கே பாஸ் ஜாத்தா ஹை அவர் உஸ்கா கவச் மாங்தா ஹை. அவர் வந்து கரீப் பிராமணன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஏழை பிராமணர் வேஷத்தில் வந்து கர்ணன் கிட்ட வராரு. பாஸ் ஜாத்தா ஹை அவர் உஸ்கா கவச் மாங்தா ஹை. போய் அவர் வந்து கர்ணன் வந்து பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட பிறந்தவர்னு தெரியும். அந்த கவசத்தை வந்து கேட்கிறார். தப்பு கர்ண யஹு நஹி பூச்தா ஹை கி கவச் சே ஆப்கோ கியா பிரயோஜன் ஹை. அப்போ வந்து கர்ணன் வந்து கேட்கல, உங்களுக்கு கவசத்தினால இந்த கவச குண்டலத்தை வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம், உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுற பொருளை கேளுங்க அப்படின்னால அவர் எதுவுமே கேட்கவே இல்லை, கிடையாது. வஹு இந்திருக்கா சல் ஜான்தாகை. அவருக்கு தெரியும் இது இந்திரனுடைய ஒரு தந்திரம், அவருடைய அந்த ஒரு செயல்தான் அப்படின்னு அவர் தெரிந்து கொள்கிறார், தெரியும். ஃபிர் பி அப்னே பிராண ரக்ஷக் கவச்கோ சீர்கர் உசே தேத்தாகே. ஃபிர்பி ஆனாலும் வந்து அவர் தன்னுடைய அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் நினைக்கல. அந்த உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிற அந்த கவச குண்டலத்தையே வந்து சீர்கர் அதை பிரித்து எடுத்து அந்த பிராமணர் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்திரருக்கு தந்து விடுகிறார். அப்னி ஜான்கோ கத்ரேமே டால்கர் பி தான் தேத்தாகே. தன்னுடைய உயிரே வந்து கத்ரேமே ஆபத்தில் இருக்கும்போது கூட அதை கூட அவர் நினச்சி இது பண்ணாமல் ஃபீல் பண்ணாமல் எந்த உரியும் பண்ணாமல் அப்பவும் கூட அந்த கவசத்தை வழங்கி தானம் செய்கிறார். கிருத்தஞ்ஞா நன்றி உணர்வு. भरी सभा में कृपाचार्य जाति के नाम से कर्ण का अपमान करते हैं. பரி சபா பெரிய ஒரு கூட்டத்தில் வந்து கிருபாச்சாரியார் வந்து ஜாதி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஜாதியின் பெயரை சொல்லி கர்ணனை வந்து अपमान करते हैं அவமானப்படுத்துகிறார். वे कहते हैं कि अर्जुन राजकुमारों से लड़ेगा सूत पुत्रों से नहीं. அவர் சொல்கிறாரு கிருபாச்சாரியார், அர்ஜுனன் வந்து ராஜகுமாரர்களோட தான் வந்து போட்டியிடுவான், இந்த மாதிரி ஒரு கீழ்மகனோட ஒரு தீண்டத்தகாதவங்களோட வந்து போட்டியிட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கர்ண இஸ் अपमान से घायल होकर झुक जाता है. கர்ணன் வந்து இந்த அவமானத்தால் வந்து காயல் ஹோக்கர் அவர் அதனால் வந்து காயம் படுகிறார். அந்த அவமானத்தால் ஜுக்கு ஜாத்தாகை தலை குனிந்து விடுகிறார். தப்பு துரியோதன் கர்ணுக்கோ அங்க தேஷ்கா ராஜா பனாத்தாகை. அப்போ வந்து துரியோதனன் வந்து இந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க தேசத்தை வந்து கர்ணனுக்கு கொடுத்து அங்க தேசத்தினுடைய ராஜாவாக ஆக்குகிறார். கர்ணுக்கா மான் பச்சாத்தாகை. ஸோ அந்த சமயத்தில்
இப்படி பண்ணதுனால கர்ணனுடைய மானத்தை காப்பாற்றுகிறார். இஸ்லியே கர்ண அந்த் தக் துரியோதன் கா சாத் தேத்தாக. இதனால இந்த நன்றியுணர்வின் காரணமாக இறுதி வரையிலும் நான் இந்த பக்கம் கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் வந்து தான் தோத்து போயிடும் அப்படின்னு தெரிஞ்சாலும், ஏன்னா கிருஷ்ணர் வந்து எதிரில் இருக்காரு, அவர் இருக்கிற பக்கம் தான் ஜெயிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு இருந்தாலும் எல்லா சமயத்திலும் அந்த இறுதி வரையும் வந்து துரியோதனனோட தான் வந்து இருந்தார். कृष्ण और कुंती कर्ण पांडवों के साथ आने को कहते हैं, तब भी वह उनके साथ नहीं जाता. அதான் கிருஷ்ணரும் அவருடைய அம்மா குந்தி கடைசியில் அவருக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து குந்தி அவர்களுடைய மகன் தான், பாண்டவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து கூப்பிடுவாங்க கர்ணனை, பாண்டவங்களோட நீயும் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி. தப்பு பி அப்பவும் கூட அவர் அவங்களோட போகாமல் இவருடைய வந்து துரியோதனுடைய வந்து கர்ணன் இருந்து விடுகிறார். இசி கிருத்தஞதா கேலியே ஆக்கீர் வஹ் அப்னி ஜான் நியோச்சாவர் கர்த்தாக. இந்த நன்றியுணர்வின் காரணமாக ஆக்கீர் இறுதியில் அவர் தன்னுடைய உயிரையே வந்து நியோச்சாவர் தியாகம் செய்து விடுகிறார். பக்த் அம்மா மேலே எப்படி அன்பு கொண்டிருந்தார். துரியோதன் கேஹ் தேதா है कि युद्ध होगा, कुंती मानती है कि கர்ண கே ஹாத்தோं அர்ஜுன் கே மர்னே கி சம்பாவனா है. துரியோதன் வந்து சொல்லிட்டாரு, கிருஷ்ணர் வந்து தூதுவனாக வருவார், அப்பவும் வந்து இவரை ஒத்துக்காமல் துரியோதனன் வந்து போர் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்போ வந்து குந்தி வந்து அவங்களுக்கு தெரிய வருது என்னென்னா, கர்ணனுடைய கையால் தான் வந்து அர்ஜுனன் இறப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நினைக்கிறாங்க. வஹ் விஸ்வாஸ் கர்த்தி ஹே கி யுதிஷ்டிர் பீம் நகுல் அவர் மகாதேவ் கர்ண சே மாரே ஜாயேங்கே. அவர் வந்து நினைக்கிறாங்க அதே போல் யுதிஷ்டர், பீமன், நகுல், மகாதேவ் இவங்க எல்லாருமே வந்து கர்ணனுடைய கையால் சாகலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இஸ்லியே வஹ் யுத்து கே பெஹலே கர்ண சே மில்திகே. ஸோ அதனால் அவங்க வந்து போர் நடைபெறுவதற்கு முன்னால் கர்ணனை போய் மீட் பண்ணுறாங்க. கர்ண அப்புனி மா கி மமதா சே கல் ஜாத்தா ஹை. கர்ணன் வந்து தன்னுடைய அம்மாவினுடைய அந்த தாய்ப்பாசத்தால் மூழ்கி விடுகிறார், கரைந்து விடுகிறார். வஹ் குந்தி கோ வர் தேத்தா ஹை கி மே யுதிஷ்டிர் பீம் நகுல் மகாதேவ் கோ நஹி மாறுங்கா. அப்போ வந்து குந்தி கேட்பாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட வந்தவங்களுக்கு வந்து நீ என்ன வேணுமோ கொடுப்ப, அவங்கள வந்து வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து கர்ணன் வந்து வர் தேத்தாகை, ஸோ அவருக்கு வந்து ஒரு வரம் தருகிறார். என்னென்னா, நான் வந்து யுதிஷ்டர், பீமு, நக்குல், மகாதேவ் இவங்களையெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் என்னோடய கையால் கொல்ல மாட்டேன். நஹி மாறுங்கா. கர்ண வைசாகி கர்த்தாகை. கர்ணர் சொன்னது போலவே அதே போல தான் செஞ்சார். யுத்து வீர், எப்படி ஒரு யுத்த வீரனாக அவர் போர்க்களத்தில் இருக்கிறார். கர்ண மகாவீர்கை. கர்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய வீரன். பீஷ்ம பிதாமக் ஷார்ஷாய பர் லேட் ஜாத்தேஹே. பீஷ்ம பிதாமகர் வந்து ஷார்ஷாய அப்படின்னா அம்பு படுக்கையில் வந்து படுத்து விடுகிறார். துரோண மாரே ஜாத்தேஹே. துரோணாச்சாரியார் இறந்து விடுகிறார். அது போரினுடைய அந்த விளைவுகள். தப் கர்ண சேனாபதி பந்தாகை. ஸோ அப்போ வந்து அடுத்த லெவலில் இருக்கிறது கர்ணன் தான். ஸோ அவர் வந்து சேனாபதி ஆகிறார். வஹு சத்ருவோம் பர் அந்தாதந்து பான் சல்தாகை. அப்போ வந்து அவர் எதிரிகள் மேலே அந்தாதுந்த் அப்படின்னா கண்மூடித்தனமாக பானத்தை அம்பை ஏகிறார். கர்ண और அர்ஜுன் ஆம்னே சாம்னே ஹோத்தேகே. இப்போ வந்து கர்ணனும் அர்ஜுனனும் ஆப்போசிட்டில் எதிரெதிரில் நின்று போர் புரிகிறார்கள். தப் கர்ண அர்ஜுன் சே கமாசான் லடாயி லடுத்தாக. அப்போ வந்து கர்ணன் அர்ஜுனன் மேலே வந்து கமாசான் அப்படின்னா ஒரு கருமையான ஒரு போர் ஏற்படுகிறது. அர்ஜுன் மூர்ச்சா காத்தாகை. அர்ஜுனன் வந்து டயர்டாக ஒரு மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது அவருக்கு. ஃபிர் ஜாகுக்கர் லடாயி ஜாரி ரக்தாக. ஆனால் அதுக்கப்புறமும் எந்திரிச்சு அவர் வந்து போர் புரிகிறார். இஸ் அவதிமே கர்ண பானு நஹீன் சலாத்தா. இந்த சமயத்தை, இந்த சுச்சுவேஷன், இந்த சந்தர்ப்பத்தை வந்து யூஸ் பண்ணி கர்ணன் அந்த சமயத்தில் அவர் வந்து அம்பு ஏயலை. அவர் வந்து அந்த மாதிரி மயக்கத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது இவர் வந்து அம்பு எய்திருந்தால் அவரை கொன்றுக்கலாம். பட் இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த யுத்த வீரர், ஒரு போர் வீரர். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி செய்யலை. யஹி சச்சி வீரத்தாக. இது ஒரு உண்மையான ஒரு வீரத்தன்மை. இதுதான் வந்து உண்மையான ஒரு வீரனுக்கு அழகு. கர்ணுக்கு ரத்துக்கா பஹியா பூமியுமே கன்ஸ் ஜாத்தாக. கர்ணனினுடைய அந்த ரதத்தினுடைய சக்கரம், பஹியா அப்படின்னா சக்கரம் வந்து பூமியில் வந்து உள்ள இறங்கிருது. கர்ணு பஹியா நிக்கால் தாகை. கர்ணு வந்து அந்த இதை வந்து சக்கரத்தை வந்து எடுக்க வந்து
ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, எடுத்துகிட்ருக்காரு. உசி வக்த் அர்ஜுன் உஸ் பர் தீர் சலாத்தா ஹை. ஸோ அந்த சமயத்தை அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அர்ஜுனன் வந்து கர்ணன் மேலே அம்பை எய்து விடுகிறார். ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுனன் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கிருஷ்ணனுடைய தூண்டுதல்னால அவர் அந்த மாதிரி பண்ணுவார். அது வந்து நம்ம அர்ஜுனனுடைய சரித்திரம் பார்க்கும்போது தெரியும். அபாகா அப்படின்னா அன்லக்கி பர்சனாக எப்படி இருக்கார். நம்ம ஆல்ரெடி பார்த்து அவர் வந்து அவருடைய லைஃப்பில் எல்லாமே புறக்கணிக்கப்பட்டார் அதெல்லாம். ஸோ வந்து அபாகா அப்படின்னா எப்படி வந்து ஒரு அன்லக்கி பர்சனாக இருக்கார். கர்ணுக்கு பாகிய கபி பி சகாயத்தா நஹி கர்த்தா. அபாகா அப்படின்னா அன்லக்கி, பாக்ய அப்படின்னா லக்கி பர்சன். ஸோ கர்ணுக்கோ பாக்ய, கர்ணனுக்கு வந்து ஒரு முறை கூட அவருடைய லக்கு அப்படின்றது அவருக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணதில்லை. அவருக்கு எப்பவுமே அந்த லக்கு அப்படின்றது இருந்தது கிடையாது. ஜன்முலே தேஹி வஹு மாதா துவாரா தியாகா ஜாத்தாகை. பிறந்த உடனேமே அவங்க அம்மா வந்து அதாவது அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே பிறந்திருப்பார். ஸோ அது வந்து தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தண்ணியில் இதில் வச்சு அப்படியே அனுப்பிடுவாங்க. நதியில் வந்து ஒரு கூடையில் வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அம்மாவால் தியாகம் செய்யப்பட்டார். பரசுராம் உசே ஷாப் தேத்தேஹே. பரசுராம் வந்து இவர் உண்மையான பிராமணர் இல்லை அப்படின்றது தெரிஞ்சு அவருடைய குருவான பரசுராமே வந்து சாபம் கொடுக்கிறார். இன்று உஸ்கா கவச் மாங் லே ஜாத்தாகை. நம்ம பார்த்தோம் மேலே இதிலேயே இந்திரர் வந்து அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக இவருடைய கவச குண்டலத்தை கேட்டு விடுகிறார். அவரை வாங்குகிறாரு. பூமி உஸ்கே ரத்துக்கே பஹியே கோ பக்கட் லேத்தீகை. அந்த பூமி கீழே இருக்கிற அந்த பூமி வந்து பூமி தாய் வந்து அவருடைய அந்த ரதத்தினுடைய சக்கரத்தை அந்த போர் சமயத்தில் வந்து கீழே இழுத்துக்குது, பிடித்து வைத்து கொண்டது. தர்ம பீரு, எப்படி ஒரு தர்மம் உள்ள ஒரு சரியான ஒரு மனிதராக இருக்கிறார். கர்ண் அவுர் அர்ஜுன் ஏக் தூசரே சேல் அடுத்தேகே. கர்ணன் மற்றும் அர்ஜுனர் 2 பேருமே வந்து போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தப்பு கர்ணுக்கே பாஸ் ஏக் சாம்ப் ஆத்தாகே. அப்போது கர்ணன் கிட்ட ஒரு சாம்ப் அப்படின்னா ஒரு ஸ்னேக், ஒரு பாம்பு வந்து வருது. வஹு கெஹ்தாஹை கி ஹே வீர். அது வந்து சொல்லுது, ஹே வீர் தும் தனுஷ் மே ரக்குக்கர் முஜே அர்ஜுன் பர் ஃபேங்க் தோ. நீ வந்து உன்னுடைய அந்த தனுஷ் அந்த வில்லில் வந்து என்னை வச்சு நீ அர்ஜுன் மேலே என்னை வந்து அம்பை எய்யும் போது விடு, ஃபேங்க் தோ எய்து விடு. மே உஸ்கோ மார் டால்தாகும், நான் அவனை கொன்று விடுகிறேன். கர்ணு கெஹ்தா ஹை கி மே யஹ் பாப் காரிய நஹீங் கருங்கா. கர்ணன் வந்து சொல்கிறாரு, நான் அந்த மாதிரியான ஒரு பாவ செயலை எப்பொழுதும் செய்ய மாட்டேன். நஹி கருங்கா. தும்ஹாரி சகாயத்தா சே அர்ஜுன் கோ மாருங்கா தோ மானவதா கோ அப்னா முக் திக்கா நஹி பாவுங்கா. உன்னுடைய உதவியால் நான் வந்து அர்ஜுனனை கொன்று விட்டால், மாருங்கா தோ கொன்று விட்டேன் அப்படின்னா, மானவதா கோ மனிதநேயம் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு என்னுடைய முகத்தை நான் காட்ட முடியாது. நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. தும் யஹாசே பாக் ஜாவோ. நீ இங்கிருந்து போயிரு, ஓடி போயிரு. உபசங்கார் முடிவுரை. கர்ண சச்சா மித்ருகை. நமக்கு தெரியும் கர்ணன் வந்து துரியோதனன் கிட்ட அந்த ஒரு நன்றி உணர்வோட எப்பவுமே ஒரு நல்ல நண்பனாக இருந்தார். உஸ்னே அதர்முகா சஹாரா நஹிலியா. அவர் வந்து எப்பவுமே தர்மத்தோட தான் இருந்தார். அதர்மத்தை அவர் ஒருபோதும் கையாண்டது கிடையாது. நம்ம மேலே இப்போ லாஸ்ட்லேயே பார்த்தோம் அந்த பாம்பு வந்து சொன்னது அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவர் எப்பவுமே தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய மனிதர். திரௌபதி கா அப்பமான் ஹோத்தே சமய கர்ணு சுப்பு ரஹா. திரௌபதி வந்து அவமானப்படுத்துகிறாங்க. அந்த எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய சபையில் அவமானப்படுத்துவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் அவர் அமைதியாக இருந்து விடுகிறார். உசே இஸ்கா துக்குகை. இதுதான் வந்து ஒரு துக்ககரமான ஒரு விஷயம். சபுக்கோ சுக்கி தேக்னே கேலியே வகு ஸ்வயம் துக்கு ஜெல்தாகை. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவர் வந்து தன்னைத்தானே கஷ்டத்தில் கஷ்டப்படுத்திக்குவார். ஜிஸ்கா ஸ்வபாவ் மீட்டாகை உஸ்கோ லோக் ஷக்கர் கே பராபர் கா லேத்தேகே. இந்த அவருடைய சுபாவம் தான் வந்து ரொம்ப இனிமையானது. அதை வந்து மக்கள் வந்து ஒரு சர்க்கரையை போல பயன்படுத்தி கொண்டனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சரித்திர சித்திரன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் எடுத்துருக்கிற விதம் பிடிச்சிருக்கா, இல்லை நான் இன்னும் வந்து வேறு விதமாக எடுக்கணுமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.